வணக்கம். ரோட்டேரியன் சண்முக சுந்தரம், பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் 2025 to 2026, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்கூல் ஜிஎம்எஸ் அகாடமி. நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சார் காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்னெல்லாம் வழி இருக்குது, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போனால் எங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவருக்காக போடப்பட்டுள்ள வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது சார், இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டு போகிறீங்க, பிஸ்னஸ் போகிறீங்க, எல்லாமே அருமையான வழிகள் தான், அது நான் இல்லைன்னு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போனீங்கன்னா அது ஒரு ஜாப் செக்யூரிட்டி. ஐடியில் இன்றைக்கி நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம், நைட்டு மெசேஜ் யூ ஆர் டெர்மினேட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும், வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு மெசேஜ் வரும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வேலைக்கு போனால் உங்களை தூக்க முடியாது. கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தோ எதுலேயுமே, பேங்க் எக்ஸாமில் இருந்தோ எதுவுமே உங்களை தூக்க முடியாது. ஒரு செக்யூரிட்டியான வேலை. அதுக்கப்புறம் சர்வீஸ், நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை. அதாவது ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு தேடுதல், ஏதோ தேடி வராங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். மாதம் 28ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி 56,542 கிரெடிட் இன் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வரும். அதாவது ஒரு மெசேஜ் வந்துடும், உங்கள் இதில் சம்பளம் ஏறிட்டு, அதாவது சம்பளம் நாளைக்கு வருமா வராதா, 5ஆம் தேதி போடுவாங்களா 10ஆம் தேதி போடுவாங்களா, அதுவும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக சம்பளம் வரும். அதுக்குள்ள இன்க்ரிமெண்ட்டு, வருஷம் இன்க்ரிமெண்ட் கூட்டுவாங்க. சொசைட்டியில் கவர்மெண்ட் வேலைக்கு உள்ள மரியாதை இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. சரி, இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா நான் நிறையா படிச்சிருக்கணுமா, நிறைய செலவழிக்கணுமா? ஒன்றுமே வேண்டாம், ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். சில இதில் 10th 12th படிச்சிருந்தா போதும். நீங்கள் அழகாக உட்காந்து 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து படித்தீங்கன்னா, படிப்புக்கு கூட நீங்கள் சாதாரண 6th 10th உள்ள புக்கு, அது என்னென்ன சிலபஸ் ஓரியன்டாக பார்த்து நம்மளே படிக்கலாம். நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஜிஎம்எஸ் அகாடமி யூடியூப் சேனல் இருக்குது. அதை பார்த்தா கூட அதிலே இருந்தே நம்ம நிறைய கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நம்ம ஒழுங்காக உட்காந்து படித்தோம்னா 1 வருஷம் அல்லது 2 வருஷம், மேக்சிமம் 3 வருஷத்துக்குள்ள ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு ரெடி. நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். முதல்ல என்னென்ன எக்ஸாம் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் குரூப் 1. குரூப் 1 அப்படிங்கிறது என்ன வந்துடும், சப் கலெக்டர். ஹை போஸ்ட்டு டிஎஸ்பி, டிப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அடுத்தது ரிஜிஸ்ட்ரார், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஃபயர் ஆஃபீஸர், அது பெரிய லெவலில் உள்ளவங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு குரூப் 1 எக்ஸாம் எழுதி போகணும். இதில் குரூப் 1ல் நிறைய எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. அதாவது முதல்ல ப்ரிலிமினரி, மெயின், அப்புறம் இன்டர்வியூன்னு இருக்குது. முதல்ல ரிட்டன் அப்ஜெக்டிவ் டைப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்கணும். டீட்டெயில்டாக உட்காந்து படித்தீங்கன்னா குரூப் 1 அச்சீவ் பண்ணிடலாம். அடுத்தது குரூப் 2, குரூப் 2A. குரூப் 2ங்கிறது ஆர்ஐ, சப் ரிஜிஸ்டர். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு ஆஃபீஸர் கேடர் எக்ஸாம். 2னா இன்டர்வியூ இருக்கும், 2Aனா நான் இன்டர்வியூ போஸ்ட். அடுத்தது குரூப் 3னா 12th லெவலில் உள்ள எக்ஸாம் தான் குரூப் 3. குரூப் 4 VAOங்கிறது 10th லெவலில் உள்ள எக்ஸாம். இந்த குரூப் 2வும் குரூப் 2Aவும் இன்னொரு 3 நாளில் 8ஆம் தேதி கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அடுத்தது குரூப் 4 உடைய எக்ஸாம் டிசம்பர் மாதம் வரப்போகுது. இப்போ உட்காந்த கூட நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அடுத்தது குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A, குரூப் 7B, குரூப் 8லாம் ஹிந்து அறநிலையத்துறையில் உள்ள ஒரு வேலை. குரூப் 7Aனா ஹிந்து அறநிலையத்துறை. அதாவது என்ன வந்திருக்கோம், அவங்க ஹிந்துவாக இருக்கணும், ஈஸியாக எழுதிடலாம். ஒரு புக்கு கூட உண்டு, ஹிந்து சைவமும் வைணவமும் ஹிந்து மத விளக்கம் அப்படின்னு சொல்லி. அதை ஒழுங்காக படித்தாலே அதுக்கு ஒரு பேப்பர் உண்டு, 300 கொஸ்டின், அது 300 மார்க்கு, 150 கொஸ்டின். அதை ஒழுங்காக படித்தாலே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். வழிகள் நிறையா இருக்குது. நம்ம அந்த வழிகள் தெரியாமல் உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்?
அதாவது 6th இருந்து 10th உள்ள புக்கை தரோவாக படிக்கணும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸை பார்த்து படிக்கணும். ஜென்ரல் தமிழ் படிக்கணும். ஆப்டிடியூடில் நிறைய இருக்குங்க. பெர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ்ஸு, ப்ராப்ளம் ஆன் நம்பர், ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் குரூப் 4க்கு ஒரு சிலபஸ்ஸு, குரூப் 2க்கு ஒரு சிலபஸ். அந்த சிலபஸை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினை நல்லா பார்த்துட்டு போனால் யாருடைய உதவியும் தேவையில்லை, நீங்களே அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம ஜிஎம்எஸ் அகாடமியிலிருந்து ஏகப்பட்ட ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றுமே வேண்டாம்னா இதனுடைய வீடியோஸு, யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஜாப்பு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்பு, தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாம். இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம மக்களுக்கு சேவை செய்யலாம், இது 2வது ப்ளஸ்ஸு. நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கும், இது 3வது ப்ளஸ்ஸு. இது டிஎன்பிசி சைடு. இப்போ நம்ம பேங்க் சைடு பார்ப்போம். பேங்குங்கிறது ஐபிபிஎஸ், இந்தியன் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். அதில் கிளர்க் இருக்குது, ஆஃபீஸர் இருக்குது. ஸ்டேட் பேங்க் இருக்குது, கிளர்க் இருக்குது, ஆஃபீஸர் இருக்குது. இது மாதிரி ப்ரைவேட் பேங்கு, லக்ஷ்மி விலாஸ் பேங்கு, கேவிபி, அந்த மாதிரி பேங்கும் ஐபிபிஎஸோட சில இது ஜாயின் பண்ணியிருக்கான், சில இது தனியாக எக்ஸாம் வைக்கான். இது மாதிரி இஎஸ்ஐ, இபிஎஃப், எல்ஐசி அந்த மாதிரி இருக்குது. இது பூராமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்ன். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4க்கு இங்கிலீஷ் நாலேஜ் தேவையில்லை, குரூப் 2க்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் தேவை. பெரிய பக்காவான இங்கிலீஷ் நாலேஜ் தேவைன்னு சொல்ல முடியாது. குரூப் 1க்கு இங்கிலீஷ் நாலேஜ் தேவை. ஆனால் பேங்க் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தேவை. மேக்ஸு நம்ம நல்லா போடணும், அதாவது ஸ்பீடு அண்டு அக்யூரசி. டிஎன்பிசிங்கிறது டெஸ்ட் மேட்ச் மாதிரி, நல்லா படிச்சிட்டோன்னா மெதுவாக பாலை தட்டி 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 விளாண்டு ஜெயிச்சிடலாம். ஆனால் பேங்க் எக்ஸாம் வந்து 2020 மேட்ச் மாதிரி, நீங்கள் நல்லா படித்தாலும் அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, டென்ஷன் ஆகாமல் செஞ்சீங்கன்னா பேங்க் எக்ஸாம் பாஸ் ஆகிடலாம். பேங்கில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி, பேங்கில் வேலை பார்க்கவங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான். வெஹிக்கிள் லோன் எடுத்துக்கலாம், அவங்க வருஷத்தில் 2 மட்டும் வீட்டு லோன் எடுத்துக்கலாம். நிறைய பெனிஃபிட் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சிங்கிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகலாம். சிஜிஎல் கிராஜுவேட் லெவல், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். இது சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் 12th ஸ்டாண்டர்டு. எம்டிஎஸ் 10th ஸ்டாண்டர்டு. சிபிஓ, ஜேஹெச்டி, அடுத்து ஜிடி கான்ஸ்டபிள், ஜூனியர் இன்ஜினியர். இது மாதிரி நிறைய எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது. எஸ்எஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா பக்காவான இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், பக்காவான கரண்ட் அஃபேர் நாலேஜ் இருக்கணும். மேக்ஸு அதெல்லாம் அதுக்கு அடுத்தாப்பில் தான். இங்கிலீஷ் நாலேஜ் பக்காவாக இருந்துச்சுன்னா எஸ்எஸ்சி பாஸ் பண்ணலாம். எஸ்எஸ்சிலையும் மேக்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும். எல்லாம் இப்போ ப்ரிலிமினரி உண்டு, மெயின் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் சிலபஸ் உண்டு. அதை பார்த்து சூப்பராக படிங்க. அடுத்தது ரயில்வே எக்ஸாம். ரயில்வே எக்ஸாம்ங்கிறது என்னையை பொறுத்தவரை ரொம்ப பிடிச்ச எக்ஸாம் வந்து ரயில்வே எக்ஸாம். ஏன்னா ஒரு போனஸ் கொடுக்கான், தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கான்னு வச்சுக்கோங்களேன். 2 மட்டும் அல்லது 3 மட்டும் போனஸ் கொடுப்பான். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம்பளம் வரும், சம்பளம் 70,000ன்னு வச்சுக்கோங்களேன். 2 மாதம் போனஸ்னால் அது ஒரு 140, ஒரு 70, ஒரே நேரத்தில் 2,10,000 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு. உங்களுக்கு ரயில்வேல எங்கே போனாலும் ஃப்ரீ. அடுத்தது ரயில்வே போர்ட் ஸ்கூல் இருக்குது, அதில் ஃபுல்லாக ஃப்ரீ. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஃப்ரீ. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பயணங்களோட கூடிய ஒரு அழகான வேலை ரயில்வே வேலை. அதுவும் கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான். ஏன்னா இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, ரயில்வே எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். என்டிபிசி 12th லெவல் இப்போ கால் ஃபார் பண்ண போகிறான். அடுத்து என்டிபிசி டிகிரி லெவல். அடுத்தது குரூப் டி 10th லெவல். அடுத்தது ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டு, டெக்னீஷியனுக்கு தனியாக, செக்ஷன் கோஆர்டினேட்டருக்கு தனியாக, ஜூனியர் இன்ஜினியருக்கு தனியாக, எஸ்எஸ்இக்கு தனியாக. அடுத்தது பேராமெடிக்கல் அதுக்கு தனியாக வச்சுருக்கான். அடுத்தது ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் அதுக்கு தனியாக. இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்குது. அமைதியாக உட்காந்து, அதாவது நிறைய ஐடியில் உள்ளவங்க, நிறைய பிஸ்னஸில் உள்ளவங்க கூட என்ன செய்தாங்க இதுக்கு வராங்க. இப்போ நமக்கு கூட என்ன செய்தாங்க நிறைய பேர் வந்து, சார் எனக்கு ஐடி வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது, எப்போவுமே டென்ஷனாக இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லை, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி
நம்ம கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுதாங்க, படிக்காங்க, அச்சீவ் பண்ணுதாங்க. தயவு செய்து எப்போவுமே அந்த ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், ஒரு டாக்டர் படிக்கணும், அது மட்டும்தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய விஷயம், அதில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது கிடையாது. அதை விட பல மடங்கு பெரிய ஆள் ஆகணும்னா காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுக்கு பெரிய ரூபா செலவும் கிடையாது. அமைதியாக நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா, அதாவது இருக்கிறதுல இந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான் பெரிய உருவாக்கும். காலைல சீக்கிரம் எந்திக்கிறது, 2 மணி நேரம் படிக்கிறது, கொஞ்சம் நேரம் நாளைக்கு சாப்பிட்றது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, படிக்கலைன்னா முதல் நாள் வந்துடாது, 2ஆம் நாள் வந்துடாது, 3ஆம் நாள் வந்துடாது, 4ஆவது நாள் உங்களுக்கு இந்த ஆப்டிடியூடு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது. ஜிஎம்எஸ் அகாடமி உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை காட்டுது. நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வேலை காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.